கர்த்தர் மகிழ்வதாக. தேவதோசனம் லூக்கா 1:37 தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்றான். கர்த்தர் மகிழ்வதாக. இந்த வசனம் மரியாளுக்கு தூதர் சொல்லும் போது இயேசு கிறிஸ்து பிறக்கிறார் அப்படின்னு அவர் கற்பத்தில் பிறக்கிறான்னு சொல்லும் போது மரியாள் நம்ப முடியல. ஏன்னா நான் புருஷன் அறியனே அப்படின்னு சொல்லும் போது கர்த்தர் சொல்றார், தேவனால கூடாத ஒன்றும் இல்லை, உன் கற்பத்துல ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்றாரு. அது பாத்தீங்கன்னா இதுல நான் பார்க்க வேண்டிய தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்றான் அப்படி இருக்கும். இந்த பூமியே கர்த்தர் சிருஷ்டித்தார். சூரியனை சந்திரனை நட்சத்திரங்கள் எல்லாம் சிரிச்ச தேவன் இந்த பூமியில ஒரு காரியம், அவர் சிருஷ்டித்த உலகம், அவர் சிருஷ்டித்த மனுஷன், அவர் சிருஷ்டித்த சூரியன் சந்திரன் எல்லாம் இருக்குது. நம்ம அதுக்குள்ள இருக்கிறோம். நம்ம எப்படி நினைப்போம், நமக்கு ஒரு காரியம் வருது, நமக்கு ஒரு விஷயம் வருதுன்னா இது எப்படி கர்த்தரால் செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறோம். பாத்தீங்களா, இதுதான் கதை சொல்லாரு. எப்ப நீ நினைக்கும் போது அது நீ இருக்க பூமியை சிருஷ்டித்தே கர்த்தர் தானே, தேவனால கூட ஒன்றும் இல்லை. எனக்கு மரியாள் சிந்திக்கும் போது அது எப்படி நாம பிள்ளை பெற முடியும், நான் கன்னிகையா இருக்கேனே அப்படின்னு சொல்லும்போது தேவனால கூட ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்ம மனுஷ மூளை ஒரு லிமிட் வச்சிருக்கோம். இந்த காரியம் இப்படி இருக்கும், நம்ம இது முடியும் இது முடியாது அப்படின்னு வச்சிருப்போம். எந்த காரியத்தை ஒரு ஆரோக்கியமா இருக்கட்டும், பொருளாதார காரியமா இருக்கட்டும், இனி அவ்வளவுதான், இனி இதுக்கு இந்த விஷயம் இது நடக்காது, இது சயின்டிபிக்காவோ மெடிக்கல்ல உலக ரீதியாக வாய்ப்பே கிடையாது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருப்போம். அப்படி எந்த காரியம் முடிவு பண்ணியிருந்தாலும் தேவனால கூட ஒன்றும் இல்லை. இந்த பூமியில நீ காண்கிற இந்த உலகத்துல இந்த உலகத்தை சிருஷ்டித்த தேவனால் அந்த உலகத்துக்குள்ள இருக்க ஒரு காரியத்தையும் தேவனால் ஆகும். அவர் கூட ஒன்றும் இல்லை. இந்த வேலையில ஜெபிச்சுட்டு இருப்பீங்க, பல வருஷம் ஜெயிச்சுட்டு இருக்கலாம். அவன் ஜெபிக்கிற சோறும் வந்திருக்கலாம். உண்மையில இது சில காரியம் நடக்குமா, இது நமக்கு வாய்ப்பு இருக்கா, உலக ரீதியா வாய்ப்பே இல்லைன்னு சொல்லுவாங்க. 99.99 100% வாய்ப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட விஷயத்தையும் கர்த்தரால் கூடும். இந்த வேலையில ஒரு விஷயம் விசுவாசிப்போம். அன்னைக்கு பாத்தீங்கன்னா மரியாள் கிருபைப்பட்டவளேன்னு சொல்லுவாங்க. கிருபைப்பட்டவளே வாழ்க்கை சொல்லியிருப்பாங்க. கிருபைப்பட்டவள் அன்னைக்கு அவ்வளவு ஸ்திரீகள் இருக்கும் போதும் ஒரு கிருபைப்பட்ட மரியாளோட வயிற்றில் இயேசு கிறிஸ்து பிறந்தார். இந்த கிருபை வரும்போது எல்லாமே அனுகூலமா இருக்குது, எல்லாமே புதிய காரியமா இருக்கு, இயற்கைக்கு மீறின காரியமா இருக்கு. அந்த கிருபையை பேர இன்னைக்கு கர்த்தர் நம்ம அர்ப்பணிப்போம். நம்முடைய வாழ்க்கை ஒரு விஷயம் சரி பண்ணி வருவோமானால், நம்ம தேவ கிருபை மரியாள் மேல கிருபை நம்ம மேல வருமானால் உங்க வாழ்க்கையிலும் தேவன் ஒரு அற்புதம் செய்வார். அது யாருடைய இருதயத்துல தோன்றிருக்காது. இப்படி ஒரு அற்புதம் வாங்கலாம். இப்போ சில காரியங்கள் ஜெபிச்சுட்டு இருப்பாங்க, ஆனா இதுக்கு ஜெபிக்கவும் மாட்டாங்க. இது முடிஞ்சு போன காரியமா இருக்கும். இப்படி கூட ஜெபிக்கணும் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்காது. ஆனா அதையும் தேவனால் ஆகும். இந்த வேலையில் அர்ப்பணிப்போம். நீ எந்த காலம் ஜெபிச்சுட்டு இருக்கீங்களோ அதுல தேவன் ஜெயித்து தருவார், ஒரு அதிசயம் செய்வார். தேவனுடைய வல்லமை விளங்க செய்வார். பூமியிலும் சாட்சி வாழ்க்கை தருவார், பரலோகத்தை ஆயத்தப்படுத்துவார். அர்ப்பணிப்போம். தேவன் கிருபை செய்வாராக. ஆமென்.